கர. 90ஸ்க்கு இருக்கிற ஒரு ஹெய்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா பிக்கப் ஆச்சு. ஒரு ஒரு 40 மினிட்ஸ்க்கு நமக்கு என்னதான்டா நடக்க போகுது அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்லோ. அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட தூக்கமே வந்துரும். அந்த மாரி இருந்தது. இன்டர்வல் பிளாக் மட்டும் தான் வந்து வேற லெவல்ல இருந்தது. இன்டர்வல் பிளாக் வந்து சரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நமக்கு தோணும். பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் எலிவேட்டே ஆச்சு. செகண்ட் ஹால்ஃப்ல நமக்கு லூப் ஹோல்ஸ் எல்லாம் புரியும். ஓகே இவன் என்ன பண்ண போறான்? எதுக்காக இதெல்லாம் பண்றான்ற மாரி ஒரு லூப் ஹோல்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் இவங்க அந்த நாட்ஸ ரிமூவ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. தனுஷோட ஆக்டிங் வந்து இத கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கு. பிளஸ் ஜெயராம் ஆகட்டும், போலீஸ் கேரக்டர் வர்றவங்களாகட்டும், நல்லா இருந்தது. அவங்களோட அந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் மமிதா பைஜு இது டோட்டலி வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இதுல அவங்களோட ஸ்கோப் ஒண்ணுமே இல்ல. கிளைமாக்ஸ் சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய எமோஷனல் கிளிச்சஸ் இருந்ததுனால, அது ஒரு ஒரு சில இடங்கள் நல்லா இருந்தாலும், ஒரு சில இடத்துல முகம் சுளிக்கவே வைக்குது. ஓவரால் தனுஷ் படமே வரல. அந்த விதத்துல ஓகே ஏதோ ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்ற மாரியான ஒரு படம்னு இத சொல்லலாம். ரொம்ப சூப்பரும் இல்ல, ரொம்ப மொக்கையும் இல்ல. ஒரு நார்மல் ரேஞ்சுல உள்ள இந்த மூவி தான் கரை. அதுக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லேருந்து நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். டாடா! பாய்.